வணக்கம் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். நேற்று பார்த்த லைவில் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக டவுட் கேட்டிங்க. நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா மொபைல் எந்த மொபைல் வாங்குறதுன்னு நிறைய டவுட் கேட்டுருங்க. கிட்டத்தட்ட 2000 பேர் வாட்ச் பண்ணியிருந்தீங்க. எனக்கே ஆச்சரியமாக இருந்துச்சு. ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா அதில் ஒரு சில பெஸ்ட்டு மொபைல்ஸ் நம்மளுக்கு எது பிடிச்சிருக்கோ அதை மட்டும் தான். இதில் எந்த ப்ரொமோஷனும் கிடையாது. எனக்கு பர்சனலாக பிடிச்ச ப்ராடக்ட் மட்டும் நான் வந்து பார்த்தீங்கன்னா ரெக்கமெண்ட் பண்ணுறேன். ஓகேங்களா? நீங்கள் ரொம்ப டைட் பட்ஜெட்டில் இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு 4GB ரேமு 64GB மொபைல் வேணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறா ஒரு 5000 mAh இந்த மொபைலோட பேர் வந்து பார்த்தீங்கன்னா என்ன போட்டிருக்கு, ஓகே ஏஐ ப்ளஸ். இந்த மொபைல் பேர் ஏஐ ப்ளஸ் தான். ஸோ இதில் கார்டு ஆஃபர்லாம் போக ஒரு 495 ரூபா டிஸ்கவுண்ட் போகும். சரிங்களா? உங்களால் வந்து பார்த்தீங்கன்னா இது ரொம்ப ஒரு 4300 இல்லை 4200க்கே உங்களால் வாங்க முடியும். ஸோ இந்த மொபைல் வந்து பார்த்தீங்கன்னா பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கு. ஒரு 5000க்குள்ளே இல்லை ஒரு 4-5க்குள்ளே நீங்கள் ஒரு மொபைல் நீங்கள் எதிர்பார்த்துட்டு இருக்கீங்கன்னா கண்டிப்பாக இந்த மொபைல் நீங்கள் ட்ரை பண்ணலாம். இது வந்து 5G கிடையாது, ஒரு 4G மொபைல் தான். ஓகேங்களா? ஸோ அடுத்தபடியாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஒரு ப்ரீமியமான மொபைல். ஓகேங்களா? ஒரு ஸ்னாப் ட்ராகன் ப்ராசஸர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 8S Gen வேணும்னு நீங்கள் நினைக்கிங்கன்னா இது என்னோடய பர்சனல் மொபைல். ரொம்ப நல்லாயிருக்கும். ஓகேங்களா? இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்னாப் ட்ராகன் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ப்ராசஸரு, 6400 mAh பேட்டரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 80 வாட் சார்ஜரோட ஃப்ரீயாகவே கொடுத்துருவாங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெஃப்ரெஷ் ரேட்டும் வந்து பார்த்தீங்கன்னா 144 Hz வரைக்கும் வரும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா LPDDR4 வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டோரேஜ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4.1 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. இதில் மெயின் ஹைலைட்டே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்னாப் ட்ராகன் 8S Gen 3. ஓகேங்களா? Gen 3 ப்ராசஸர் வந்து பார்த்தீங்கன்னா செம்ம அல்டிமேட்டான ஸ்பீடு. ஓகேங்களா? ஒரு 23,000 24,000க்கு இந்த மொபைலில் நீங்கள் வாங்க முடியும். ஒரு 25,000க்குள்ளே உங்களுக்கு ஒரு ஸ்னாப் ட்ராகன் ப்ராசஸரில் நீங்கள் எதிர்பார்த்துட்டு இருக்கீங்கன்னா ஒரு ஆல்ரவுண்டர் மொபைல். ஸோ இந்த மொபைலில் யார் இருக்கிறீங்கன்னு தெரியும். விவோ ஐக்யூ 2 பேர் ஒன்று தான். ஸோ இதில் வந்து ரேம் பார்த்தீங்கன்னா 8GB ரேமு 256GB ஸ்டோரேஜ். ஸோ 50 மெகாபிக்சலு 6.7 இன்ச்சு 8 இன்ச்சு உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்துடும். 6400 mAh. இதை வந்து பார்த்தீங்கன்னா என்னோட ஃப்ரெண்டுக்கு நான் இதை வாங்கி கொடுத்தேன். 1.5 நாள் யூசேஜ் வருதுன்ற மாதிரி அவங்க சொன்னால் சும்மாவே சூப்பராக இருக்குது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரீமியம் மொபைல் உங்களுக்கு ஓப்போவில் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஓப்போ K13 டெர்போ ப்ரோ. ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து 7000 mAh பேட்டரி பேக்கப்பு, ஊக் சார்ஜிங் சப்போர்ட்டடு. அதேமாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஸ்னாப் ட்ராகன் 8 Gen 4. ஓகேங்களா? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த மொபைல் ரொம்ப பிடிச்சிருக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா ப்ராசஸர் வைஸும் நல்லாயிருக்கு. கூலிங் டெக்னாலஜி இதில் கொடுத்துருக்காங்க. வந்து பார்த்தீங்கன்னா இன்டெல் கூலிங் டெக்னாலஜி ஒன்று கொடுத்துருக்காங்க. அதேமாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓப்போ OnePlus ரியல்மி இது மூணுமே வந்து பார்த்தீங்கன்னா சார்ஜிங் ஸ்பீடு வந்து பார்த்தீங்கன்னா அல்டிமேட்டாக இருக்கும். அதேமாதிரி வந்து பார்த்தீங்கன்னா FPS வந்து 120 FPS வரைக்கும் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ என்ன கேட்டால் வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு கன்சிடர் பண்ணலாம் இந்த மொபைலை. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நியர்பை ஏன் இந்த மொபைல் நான் சூஸ் பண்ணணும்னு சொல்கிறேன் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் வேறு ஏதாவது அதர் பிராண்ட் எடுக்கிறீங்கன்னா உங்களுக்கு நியர்பை சர்வீஸ் சென்டர் இருக்காது. ஆனால் ஓப்போ பொறுத்த வரைக்கும் பக்கத்துலேயே உங்களுக்கு நியர்பை சர்வீஸ் சென்டர் இருக்கும். நாளைக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வேணாலும் இல்லை உங்களுக்கு ஸ்பேர் பார்ட்ஸு டிஸ்பிளே காம்போ ஏதாவது சேஞ்ச் பண்ணணும்னாலும் உடனே உங்களுக்கு ஸ்பேர் பார்ட்ஸ் கிடச்சிரும். மேக்ஸிமம் 1 or 2 டேஸ்லேயே உங்களுக்கு சேஞ்ச் பண்ணி கொடுத்துருவாங்க. இப்போ இதே வேறு ஒரு மொபைல் எடுக்கிறீங்கன்னா ஒரு ஹானர் எடுக்கிறீங்க இல்லை இன்ஃபினிக்ஸ் எடுக்கிறீங்கன்னு வச்சுங்களேன், உங்களுக்கு டிஸ்பிளே மாதத்துக்கே அவன் சொல்லுவான், ஒரு வாரம் டைம் கேட்பான். ஓகேங்களா? இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி இருக்காது. ஸோ இந்த மொபைல் வந்து பார்த்தீங்கன்னா லோவஸ்ட் ப்ரைஸ் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா 28,000 இல்லை இது எக்ஸ்சேஞ்ச் கிடையாது. உங்களால் ஆஃபர் போக வந்து பார்த்தீங்கன்னா கார்டு ஆஃபரில் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 1500 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. இந்த மொபைல் பார்த்துக்கோங்க. ப்ராசஸர் வந்து பார்த்தீங்கன்னா 8S Gen 4. ஓகேங்களா? 3.2 GHz வந்து பார்த்தீங்கன்னா கிளாக் ஸ்பீடு போகும். என்ன கேட்டால் 7000 mAh ப்ளஸ் கேமிங் ப்ளஸ் கூலிங் டெக்னாலஜி வேப்பர் சேம்பர் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு நல்ல மொபைல் என்ன கேட்டால். சரிங்களா? ஸோ கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸ்னாப் ட்ராகன் ப்ராசஸர் ஆன்டிடோ ஸ்கோர் வந்து பார்த்தீங்கன்னா 2 லட்சத்துக்கு அதுக்கு மேலேயே போகுதுன்னு வச்சு 2 லட்சமா 22 லட்சமான்னு தெரியல. ஸோ இதில் ஆன்டிடோ ஸ்கோர் பார்த்துக்கோங்க எவ்வளோ வந்திருக்குன்னு நீங்களே பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? 120 FPS நான் இருக்குன்னு சொல்லியிருந்தேன். அதேமாதிரி அந்த நோட்டிஃபிகேஷனுக்கு லைட்டெல்லாம் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்த லைட்டு மூலயமா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணிக்கலாம். அதேமாதிரி ஃபேன் டெர்போ இதில் இருக்கும். ஸோ நீங்கள் அடிஷ்னலாக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கேமிங் மொபைல்னு எடுத்திங்கன்னா அந்த அடிஷ்னல் அந்த கேமிங் ஃபேன் வாங்குவீங்க. அதெல்லாம் நம்மளுக்கு இதில் தேவையே படாது. ஓகேங்களா? அடுத்தபடியாக வந்து பார்த்தீங்கன்னா iPhone 14. இதை வந்து நான் என்ன சொல்கிறேன்னு தெரியல. ரொம்ப டைட் பட்ஜெட்டில் இருக்கீங்க, நீங்கள் ஐஃபோன் தான் வாங்கியே ஆகணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறவங்களுக்கு இந்த ஃபோன் பெஸ்ட்டாக இருக்கும். ஸோ இந்த மொபைலோட காஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 44,000 கொடுத்துருக்காங்க. ஆஃபர் ப்ரைஸ் போக உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2000 ரூபாய் டிஸ்கவுண்ட் இருக்குது. இந்த மொபைல் நீங்கள் வாங்கலாம். ஓகேங்களா? ஐஃபோன் ரொம்ப டைட் பட்ஜெட்டு அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா இந்த மொபைல் போகலாம். இல்லை என்னால் ஒரு 10,000 ஸ்பெண்ட் பண்ண முடியும்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா iPhone 16 எடுத்துகிட்டு போயிட்டே இருங்க. சரிங்களா? iPhone 14க்கு நீங்கள் போகிறத விட iPhone 16 போகிறது என்னோட விட பெட்டர். ஓகேங்களா? இது வந்து நீங்கள் என்னோட சாய்ஸ்ன்னு நான் சொல்ல மாட்டேன். பட் ஆனால் டைட் பட்ஜெட்டில் இருக்கவங்க இதை நீங்கள் போகலாம். அதேமாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நத்திங்கில் யாராவது மொபைல் நீங்கள் தேடிட்டு இருக்கீங்கன்னா இந்த மொபைல் உங்களுக்கு சூட்டபுள் ஆகும். 8GB ரேமும் 120GB ஸ்டோரேஜ். இந்த மொபைல் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் மேக்ஸிமம் ஒரு
ஒரு 25 கிட்ட வாங்கலாம் சரிங்களா. 28 போட்டிருக்கு. ஸோ நீங்கள் எக்ஸ்சேஞ்ச் போட்டு வாங்குறதா இருந்தால் உங்களுக்கு எக்ஸ்சேஞ்ச் ஆஃபரும் இருக்குது, வேணும்னா நீங்கள் இது யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு க்ளீன் ஓஎஸ், அதாவது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அடிஷ்னல் எக்ஸ்ட்ரா சாஃப்ட்வேர்லாம் எதுவுமே இருக்காது. இப்போ தேவையில்லாத ஆப்ஸ்லாம் நிறைய இன்ஸ்டால் பண்ணி வச்சுருப்பாங்க, அந்த மாதிரி எந்த ஒரு அடிஷ்னல் ஆப்ஸும் இருக்காது. அதேமாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நத்திங் இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல மொபைல் தான் ஓகேங்களா. ஸோ நத்திங்கில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மொபைலை நீங்கள் வாங்கலாம். 24,000 கொடுத்துருக்காங்க. ஆஃபர் போக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1,500 டிஸ்கவுண்ட் பண்ணலாம். ஆக்சிஸ் கார்டெலாம் வச்சுருந்தீங்கன்னா வேறு லெவலில் நீங்கள் இது பண்ணலாம் சரிங்களா. இதுவும் வந்து ஒரு நல்ல மொபைல், க்ளீன் ஓஎஸ். ஏன்னா சில மொபைலில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆடு வந்துட்டே இருக்கும், அது கடுப்பாக இருக்கும். சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு 18,000க்குள்ள ஒரு மொபைல், 18,000 இல்லை 15,000க்குள்ள நீங்கள் தேடிட்டு இருக்கீங்கன்னா இந்த மொபைல் நல்லாயிருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 18,000 ரேஞ்சு. ஆஃபர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3,000 டிஸ்கவுண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மொபைல் நான் சூஸ் பண்ணது காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்னாப் ட்ராகன் ப்ராசஸர் 6th ஜென்னு, சாரி ஸ்னாப் ட்ராகன் 6 4th ஜென் கொடுத்துருக்காங்க. கிளாக் ஸ்பீடும் பார்த்துக்கோங்க. அதேமாதிரி வந்து பார்த்தீங்கன்னா AMOLED டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஒரு 15,000 டிஸ்பிளேக்குள்ளே உங்களால் 7000 mAh ஒரு 1.5 நாள் சாலிடாக யூஸ் பண்ணணும்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா கண்டிப்பாக K13 நீங்கள் எடுக்கலாம். ஏன்னு பார்த்தீங்கன்னா ப்ராசஸரும் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ப்ராசஸரு, சர்வீஸ் சென்டர் நியர்பையில் இருக்கும். அதேமாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கேமிங்க்கு பாருங்கள் 10.3 hours, இதில் 10 வந்துனா கூட இல்லை ஒரு 8 hours வந்துனா கூட நம்மளுக்கு ஒரு பெஸ்ட் ஆப்ஷன் தான் நான் சொல்லுவேன். இது வந்து ஒரு பெஸ்ட்டு ஓகேங்களா. AnTuTu ஸ்கோரும் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்னாப் ட்ராகனில் நல்ல ஸ்கோர் பண்ணியிருக்கு ஓகேங்களா. இது வந்து என்னோட சாய்ஸ் ஏன்னு இப்படி கொடுத்துருக்கேன்னு பார்த்தீங்கன்னா நியர்பையில் நம்மளுக்கு சர்வீஸ் சப்போர்ட் இருக்கணும், அதுக்காக தான் நான் இந்தமாதிரி சூஸ் பண்ணியிருக்கேன். அதேமாதிரி சாம்சங் A35 இந்த மொபைலை நான் ஸ்டார்டிங்கில் நான் ஒரு பூர்வீகில் இருக்கும்போது இந்த மொபைலோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 40,000 விற்றுச்சிங்க. உண்மையாக சொல்ல போனால் இந்த மொபைல் வந்து வேறு லெவல் ஃபோன் இது. இப்போ கரண்ட் ஜென்ரேஷனில் வந்து பார்த்தீங்கன்னா இது இப்போ ஸ்டாப் பண்ணுற கண்டிஷனில் இருக்குது ஓகேங்களா. 20,000 கொடுத்துருக்காங்க. நீங்கள் கார்டு ஆஃபர்லாம் போக வந்து உங்களால் எவ்வளோ எடுக்க முடியும்னு பார்த்தீங்கன்னா ஒரு 1,000 டிஸ்கவுண்ட் பண்ண முடியுது சரிங்களா. இது வந்து ப்ராசஸர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அவங்களோட ஓன் OS சாஃப்ட்வேர் தான் இருக்கும். 8GB RAM 256GB. சாம்சங்கில் ஒரு நல்ல இம்ப்ரெசிவான வந்து பார்த்தீங்கன்னா AMOLED டிஸ்பிளே எடுக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் இதை சூஸ் பண்ணலாம். ஸோ இதிலே பாருங்கள் உங்களுக்கு டிஸ்பிளே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 6.6 இன்ச்சு சூப்பர் AMOLED டிஸ்பிளே. AMOLED டிஸ்பிளே கூட கிடையாது, சூப்பர் AMOLEDனா இன்னும் ரொம்ப கிளாரிட்டியாக இருக்கும். ஸோ என்ன கேட்டால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மொபைலை நீங்கள் சூஸ் பண்ணலாம். உங்கள் அம்மாவுக்கு அப்பாவுக்கு இல்லை வந்து வேறு யாருக்கா நீங்கள் வாங்கி கொடுக்குறீங்கன்னா கண்டிப்பாக சாலிடான மொபைல். ஏன்னா A சீரிஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சாஃப்ட்வேர் இஷ்யூ வராது ஓகேங்களா. அந்த சாஃப்ட்வேர் இஷ்யூ அதுக்கப்புறம் அந்த போர்டு இஷ்யூ அந்த மாதிரி சம்மந்தப்பட்டது எதுவுமே வராது. ஏன்னா சாம்சங் A35ன்றது ஒரு நல்ல மொபைல். ஏன்னா A36 வந்துடுச்சு. இப்போ A35 நீங்கள் சூஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா ஒரு பெஸ்ட் சாய்ஸாக இருக்கும். நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா நேற்று லைவ் போடும்போது வந்து பார்த்தீங்கன்னா H60 Pro பற்றி கேட்டுகிட்டே இருந்தீங்க. ஸோ இந்த மொபைல் வந்து பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கு. ஒரு 25,000 பட்ஜெட்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கர்வ்ட் எட்ஜ் மொபைல் நீங்கள் பார்க்குறீங்கன்னா ஒரு க்ளீன் OS, அதேமாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 6,000 mAh பேட்டரி பேக்கப் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மொபைலுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு MediaTek ப்ராசஸர் வந்து பார்த்தீங்கன்னா என்ன ப்ராசஸர் இது ஓகே கீழே செக் பண்ணிக்கிறேன் 1 second கைஸ். இது வந்து பார்த்தோன்னா 8350 ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க. 50 MP + 50 ஓகேங்களா. ஃப்ரண்ட்டு ஒரு 50 MP கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா 6,000 mAh பேட்டரி பேக்கப் கொடுத்துருக்காங்க ஓகேங்களா. ஒரு மோட்டரில் ஒரு கர்வ்ட் எட்ஜ் நீங்கள் பார்க்கணுன்னு நினைக்கிறீங்கன்னா கண்டிப்பாக இந்த மொபைல் நீங்கள் சூஸ் பண்ணலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா கேமிங்க்கு அல்டிமேட்டாக நீங்கள் சூஸ் பண்ண முடியாது. ஏன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்னாப் ட்ராகன் ப்ராசஸர் கிடையாது. இது வந்து MediaTekல ஒரு மீடியம் லெவல் ப்ராசஸர், ரொம்ப ஹெவி பெர்ஃபார்மன்ஸ்லாம் கிடையாது. ஒரு ஆவரேஜான அந்த பர்ஃபார்மன்ஸ் நீங்கள் கண்டிப்பாக இதில் எதிர்பார்க்கலாம். ஸோ இந்த மொபைலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பேங்க் ஆஃபர் வந்து பார்த்தீங்கன்னா 2,000 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்ததான் நம்ம பார்க்க போகிற மொபைல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எட்ஜ் பார்த்தாச்சு. அதுக்கப்புறம் S24 FE ஓகேங்களா. இது S24 FE வந்து பார்த்தீங்கன்னா இது Exynos ப்ராசஸர், அவங்களோட ஓன் ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க. இது வந்து ஸ்னாப் ட்ராகன் கிடையாது. ஸோ இந்த மொபைல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 29,999 ரூபா. இது வந்து பார்த்தீங்கன்னா 8GB RAM 120GB ஸ்டோரேஜ். உங்களுக்கு கார்டு ஆஃபர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1,500 கொடுத்துருக்காங்க. வேணும்னா நீங்கள் இதை வாங்கிக்கலாம். ஒரு S24 நிறைய ஃபியூச்சரோட ஒரு மொபைல் வேணும்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா கண்டிப்பாக இதை நீங்கள் போகலாம். இல்லை அதே மொபைலில் உங்களுக்கு சாம்சங் இன்னும் கொஞ்சம் ப்ரீமியமாக வேணும்னு நினைக்கிறீங்கன்னா ஸ்னாப் ட்ராகன் ப்ராசஸில் S24 இருக்குது ஓகேங்களா. S24 FE விட நீங்கள் S24 எடுத்திங்கன்னா இன்னும் பெட்டரான சாய்ஸ் இருக்கும். ஏன்னா உங்களுக்கு பர்ஃபார்மன்ஸ் வைஸ் அல்டிமேட்டாக கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் டிஸ்கவுண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 2,195 ரூபா. இந்த மொபைல் நேற்று பார்க்கும்போது 40,000 இருந்துச்சு, இப்போ ஒரு 45,000 ஏற்றிட்டானுங்க ப்ராடக்ட் பசங்க. சரி விடுங்க, நம்மளுக்கு ஏற்றுறது தான் அவனுங்க வேலையே ஓகேங்களா. ஸ்னாப் ட்ராகன் ப்ராசஸர் 8GB RAM 256GB உங்களுக்கு 8th 3rd ஜென்ரேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல மொபைல். AMOLED வந்து பார்த்தீங்கன்னா 2x டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க.
ஸோ ஒரு நல்ல குவாலிட்டியில் ஆனால் என்ன ஒன்று இது பேட்டரி பேக்கப் 4000 mAh கொடுத்துருக்காங்க, அதை மட்டும் கன்சிடர் பண்ணிக்கோங்க. என்ன கேட்டால் இந்த பார்த்தீங்கன்னா ஒரு பேட்டரி பேக்கப் மீடியமாக இருக்கும், ஆனால் அந்த பர்ஃபார்மன்ஸு உங்களுக்கு ஹேண்டில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்ன மொபைலாக வேணும்னு நீங்கள் நினைக்கிறவங்களுக்கு இது கண்டிப்பாக ஒரு நல்ல சாய்ஸாக இருக்கும். அதேமாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இப்போது ரெட்மி 14Cன்ற ஒரு மாடல், இந்த மொபைல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்னாப்ட்ராகன் 4 ஓகேங்களா, செகண்ட் ஜென் ப்ராசஸர். இது ஒரு பட்ஜெட் ரேஞ்சில் ஒரு மொபைல் நீங்கள் ரெட்மியில் தேடிட்டு இருக்கீங்கன்னா கண்டிப்பாக இது பெஸ்ட் சாய்ஸாக இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா 4.2 ரேட்டிங்கில் இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா 5160 mAh கொடுத்துருக்காங்க ஓகேங்களா. இதில் வந்து பார்த்தீங்கன்னா டுவல் கேமரா இருக்குது. அதேமாதிரி வந்து பார்த்தீங்கன்னா 128 GB வரைக்கும் நீங்கள் உங்களை மெமரி கார்டு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் போட்டுக்கலாம் ஓகேங்களா. 128 GB ஸ்டோரேஜ். இந்த மொபைலை நான் மெயினாக சூஸ் பண்ணதுக்கான முதல் ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா இதோட ப்ராசஸர் தான். ஸ்னாப்ட்ராகன் ப்ராசஸர் கம்மி பட்ஜெட்டில் நீங்கள் தேடிட்டு இருக்கீங்கன்னா இது ஒரு பெஸ்ட்டு சாய்ஸாக இருக்கும் ஓகேங்களா. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இது ஒரு 5G மொபைல். 5G மொபைலில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 8500 கிடைக்குதுன்னா நல்ல ஒரு பெஸ்ட்டு சாய்ஸு. இல்லை கார்டு ஆஃபர்லாம் வச்சுருக்கீங்கன்னா இன்னும் ஒரு 500 கூட லெஸ் பண்ண முடியும். உங்களால் ஒரு 8000 வரைக்கும் கூட வாங்க முடியும் ஓகேங்களா. இப்போ எவ்வளோ வித்துட்டுருக்கு, ஓகே 8999, 8500 வரைக்கும் உங்களால் வாங்க முடியும் சரிங்களா. நேற்று பார்க்கும்போது ஒரு 8000 இருந்துச்சு, இன்றைக்கி கொஞ்சம் ஏற்றிட்டானுங்க அதுக்குள்ளே. அடுத்தது நம்ம பார்க்க போகிற மாடல் வந்து பார்த்தீங்கன்னா மோட்டோ G5 ஓகேங்களா. மோட்டோ G5ல மோட்டோ G05. என்னடா இது மாடல் எதிரே ஏன்டா இப்படி குழப்பறீங்க. ஸோ இந்த மாடல் வந்து பார்த்தீங்கன்னா நான் இப்போ சூஸ் பண்ணது காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா க்ளீன் OS இருக்கும், பெரியவங்களுக்கு வாங்கி கொடுக்குறது ஒரு நல்ல சாய்ஸாக இருக்கும். அதுமாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அடிஷ்னலாக எந்த ஆட்ஸும் வராது. 6.7 இன்ச் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க ஓகேங்களா. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஹீலியோ G81 ப்ராசஸர் தான். கேமிங்லாம் ரொம்ப எதிர்பார்க்காதீங்க. ஃப்ரீ ஃபயர் அந்த மாதிரி விளாட்றீங்கன்னா ஓகே கன்சிடர் பண்ணலாம். பட் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பலாம் எதிர்பார்க்கக்கூடாது. டால்பி அட்மாஸ் கொடுத்துருக்காங்க. இந்த பட்ஜெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டால்பி அட்மாஸ் நீங்கள் எதிர்பார்க்கறது ரொம்பவே ஒரு நல்ல விஷயம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா பேஸ் கூட இருக்குன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஓகேங்களா. இது வந்து பார்த்தீங்கன்னா பட்ஜெட்டில் ஒரு க்ளீன் OS ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆனால் நியர்பையில் சர்வீஸ் சென்டர் இருக்கான்னு கொஞ்சம் செக் பண்ணிக்கோங்க, அதுவும் ரொம்ப முக்கியம். மோட்டரோலா சூஸ் பண்ணுறவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா நியர்பையில் சர்வீஸ் சென்டர் இருக்கான்னு பார்த்துக்கோங்க. ஏன்னா நிறைய ஆஃபர் இருக்குது மோட்டரோலாவில். பட் ஆனால் அதுக்கு தகுந்த மாதிரி சர்வீஸ் சென்டர் இருக்கான்னு நீங்கள் கன்ஃபார்மாக செக் பண்ணியே ஆகணும் ஓகேங்களா. அதுமாதிரி டிஸ்பிளே குவாலிட்டி எல்லாமே நல்லா தான் கொடுத்துருக்காங்க. இது வந்து 4GB RAM 64 GB, ஃப்ரண்ட் 8 MP, பேக்கில் வந்து பார்த்தீங்கன்னா 50 MP கொடுத்துருக்காங்க. 5100 mAh பேட்டரி பேக்கப் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா G81 ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க, 2 GHz ஓகேங்களா. பேசிக் யூசேஜுக்கு உண்மையுமே நல்லா இருக்குங்க. அடுத்தது நம்ம பார்க்க போகிற மொபைல் வந்து பார்த்தீங்கன்னா சாம்சங் F06. இந்த மொபைல் நான் சஜஷன் பண்ண மாட்டேன். ஏன் பார்த்தீங்கன்னா ஒரு பட்ஜெட் ரேஞ்ச் ரொம்ப டைட் விஷயம். என்னால் வந்து பார்த்தீங்கன்னா 5G மொபைல் ஒரு 8000க்குள்ளே வாங்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா கண்டிப்பாக இந்த மொபைலை நீங்கள் கன்சிடர் பண்ணலாம். ஏன்னா F சீரிஸ் நான் மேக்ஸிமம் யாரும் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன்னா F, அதுக்கப்புறம் M சீரிஸ் இதெல்லாம் நான் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன்னா இதில் வந்து போர்டு இஷ்யூ வரும். ஒரு 1 இயர் 1.5 இயருக்கு அப்புறம் வந்து போர்டு இஷ்யூ வரும். உங்களால் ஒரு 1 இயர்க்குள்ளே நீங்கள் ஒரு மொபைல் நீங்கள் யூஸ் பண்ண முடியும்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா கண்டிப்பாக இந்த மொபைல் போகலாம். ஏன்னா நான் பர்சனலாக பூர்வீகாவில் ஒர்க் பண்ணும்போது மாதத்துக்கு ஒரு 2-3 பேராவது இந்த M சீரிஸ் F சீரிஸ் தூக்கிட்டு வந்துடுவாங்க. இந்த போர்டு இஷ்யூ இருக்குது, இந்த மாதிரி இஷ்யூ இருக்குது. அதுமாதிரி நாளைக்கு எக்ஸ்சேஞ்ச் வேலையிலையும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்மியாக எடுப்பாங்க, அதுவும் பார்த்துக்கோங்க ஓகேங்களா. அதர்வைஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மொபைல் வந்து கொஞ்சம் நல்லா தான் இருக்கும். உங்களுக்கு எக்ஸ்சேஞ்ச் வேல்யூ வேணாம், எனக்கு நார்மலாக இருந்தால் போதும், ஒரு 1 இயர் தான் நான் யூஸ் பண்ண போகிறேன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த மொபைலை கன்சிடர் பண்ணலாம். 4GB RAM 120 GB ஸ்டோரேஜ், 5G மொபைல் ஓகேங்களா. பேக்கில் 50 + 2, அதுக்கப்புறம் ஃப்ரண்ட்டு 8, 6.7 இன்ச் 5000 mAh பேட்டரி பேக்கப் கொடுத்துருக்காங்க. ஓகே தான் என்ன கேட்டால் இந்த மொபைலுக்கு இது ஓகே தான். பட் ஆனால் இது வந்து ஹார்ட்வேர் அந்த அளவுக்கு இருக்குமான்றது சந்தேகம் தான், அதை மட்டும் பார்த்துக்கோங்க. அடுத்தது நம்ம பார்க்க போகிற மொபைலோட பேர் வந்து பார்த்தீங்கன்னா மோட்டோ G45 ஓகேங்களா. இந்த மொபைல் நான் சூஸ் பண்ணதுக்கான என்னன்னு பார்த்தீங்கன்னா மெயின் ஸ்னாப்ட்ராகன் ப்ராசஸர் தான். அல்ட்ரா ப்ரீமியம் டிசைன் கொடுத்துருக்காங்கன்ற சொல்கிறாங்க. பட் ஆனால் பார்க்கறதுக்கு ஃபோன் நல்லா தான் இருக்குது, நான் யூடியூப்லாம் செக் பண்ணி பார்த்தேன். ஸோ இந்த மொபைல் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராசஸருக்காக தான் நம்ம மெயினாக சூஸ் பண்ணுறோம். இந்த மீடியா டெக்குன்றதை விட நம்ம ஸ்னாப்ட்ராகன் போனால் இன்னும் பர்ஃபார்மன்ஸ் நல்லாயிருக்கும், மொபைலோட லைஃபும் ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்காக தான் நம்ம இதை இந்த மாதிரி சூஸ் பண்ணுறோம். ஸோ கேமிங்க்குமே இது வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கும். இது வந்து ஒரு 5G மொபைலு. ஸோ அதுக்காகவும் நம்ம இதை சூஸ் பண்ணியிருக்கோம். அதேமாதிரி க்ளீன் OS இருக்கும், அதுவும் ஒரு ரீசன் ஓகேங்களா. மோட்டரோலா பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அப்போலேருந்து இப்போ வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அதோட குவாலிட்டி நல்லாயிருக்கும். ஸோ அதேமாதிரி பர்ஃபார்மன்ஸும் நல்லாயிருக்கும், ஓரளவுக்கு டீசெண்டபுளாக இருக்கும். ரொம்ப எதிர்பார்க்க முடியாது, ஆவரேஜாக ஒரு ஃபோனில் நம்ம என்ன எதிர்பார்க்குறோமோ அது இருக்கும் ஓகேங்களா. இந்த மொபைலோட ஸ்டோரேஜ் வந்து பார்த்தீங்கன்னா 4 128 கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு நோ லேகிங் இஷ்யூன்னு கொடுத்துருக்காங்க. ஏன்னா ஸ்னாப்ட்ராகன் ப்ராசஸர் கொடுத்துருக்கறதுனால நோ லேகிங் இஷ்யூன்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. 5000 mAh பேட்டரி, 120 Hz வந்து பார்த்தீங்கன்னா ரிஃப்ரெஷ் ரேட் கொடுத்துருக்காங்க. ஒரு நல்ல மொபைல் தான் இது என்ன கேட்டால். ஸோ வேணுன்றவங்க செக் பண்ணி பாருங்கள். அடுத்து நம்ம பார்க்க போகிற மொபைல் வந்து பார்த்தீங்கன்னா சாம்சங் தான். சாம்சங்கில் F சீரிஸ் ஓகேங்களா. இதுவும் நான் அதிகமாக ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பட்ஜெட் ரேஞ்சில் உங்களுக்கு ரேம் ரோம் எல்லாமே அதிகமாக வேணும்னு நீங்கள் நினைக்கிறவங்களுக்கு இது கொஞ்சம் கன்சிடர் பண்ணலாம். F36 ஓகேங்களா. சாம்சங் A35 சொல்லியிருந்தேன் அதுக்கு முன்னாடி, ஒரு 20000 பட்ஜெட்டில் அது ஒரு டிஸ்கவுண்ட்டும் இருக்குது.
அது வேணாலும் செக் பண்ணி பாருங்கள். இல்லை எனக்கு கொஞ்சம் ஓரளவுக்கு லேட்டஸ்ட்டாக வேணும்னு நீங்கள் நினைக்கிறவங்களுக்கு இந்த மொபைல் நீங்கள் போகலாம். ஓகேங்களா. இது அதிகபட்சம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களால் கார்டு ஆஃபரில் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ எடுக்க முடியும் பார்த்தீங்கன்னா 770 ரூபா. ஸோ மொபைலோட காஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 15,500, ஒரு 15,000 ரூபாய்க்கு உங்களுக்குள்ள வாங்க முடியும். இது வந்து பார்த்தீங்கன்னா மெயினாக AMOLED டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க, 5000 mAh, 50+80+2. ஓகேங்களா. இந்த கேமரா மெகா பிக்சல் கொடுத்துருக்காங்க. எக்ஸினோஸ் தான், ஸ்னாப்ட்ராகன் கிடையாது, அதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம இது சொல்லிட்டோன்றதுக்காக ஃபீல் பண்ணக்கூடாது. இது வந்து ஒரு பேசிக்காக ஒரு பட்ஜெட் ரேஞ்சில் வந்து பார்த்தீங்கன்னா சாம்சங் ட்ரை பண்ணுறவங்க, ஒரு 8 128 வேணும்னு நீங்கள் நினைக்கிறவங்க தாராளமாக இதை கன்சிடர் பண்ணலாம். இப்போ வந்து ஒரு வேளை கொஞ்சம் அதிகமாக போனீங்கன்னா 8 256 இதோட ரேட்டு நான் காமிச்சிடுறேன். 17,500. கார்டு ஆஃபர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 870 ரூபா. ஸோ ஒரு 1000 ரூபாய் டிஸ்கவுண்ட் ஆகுது, அதுவும் பார்த்துக்கோங்க. அடுத்தது நம்ம பார்க்க போகிற மொபைல் வந்து பார்த்தீங்கன்னா iPhone 16 தான். iPhone 16 பற்றி நான் பெருசாக சொல்லணும்னு அவசியம் இல்லை. இதில் கார்டு ஆஃபர் மட்டும் நான் சொல்லிடுறேன். ஓகேங்களா. 2000 டிஸ்கவுண்ட் இருக்குது. இல்லை வந்து பார்த்தீங்கன்னா என்னால் கேஷ் கார்டெலாம் இல்லை, என்னால் கேஷ் ஆன் டெலிவரி தான் பண்ண முடியும் நீங்கள் நினைக்கினா, எஸ், கேஷ் ஆன் டெலிவரியும் அவைலபிளாக இருக்குது. ஸோ 256 GB எடுக்கிறீங்கன்னா 62,990. ஸோ ஒரு 10,000 ரூபாய் இன்க்ரீஸ் ஆகுது. இது வேணுமான எனக்கு நீங்கள் கன்சிடர் பண்ணிக்க வேண்டியதான். பட் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு நல்ல மொபைல். இதை விட்டால் எனக்கு தெரிஞ்சு நல்ல சான்ஸ் கிடைக்கவே கிடைக்காது. ஓகேங்களா. iPhone 16 வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லேட்டஸ்ட் ப்ராசஸரு. அதேமாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபியூச்சரில் இப்போ பிசி கேம்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா அசிசன் கிரேட், ரெசிடென்ட் ஈவில், இந்த மாதிரி கேம்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அதில் விளாட முடியும். ஸோ ஒரு நல்ல மொபைல் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். அடுத்தது ஐஃபோனில் நம்ம பார்க்க போகிற மொபைல் ரொம்ப முக்கியமான மொபைல் கூட சொல்லலாம். நேற்றுலாம் இந்த ஃபோனோட பயங்கரமான ஒரு சோல்ட் அவுட் ஆகிடுச்சு. ஏன்னா நான் நேற்று 2 மணிக்கு செக் பண்ணும்போது அது சோல்ட் அவுட் ஆகிடுச்சிங்க. அது iPhone 16 Pro Max. நான் பார்க்கும்போது இது வந்து 90,000 இருந்துச்சு. இப்போ 1,06,000 வந்து போச்சு. ஓகேங்களா. ஸோ கார்டு ஆஃபர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஐசிசி பேங்க் வச்சுருந்தீங்கன்னா 5,000 ரூபாய் டிஸ்கவுண்ட் இருக்குது. வேணுன்றவங்க இதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. ஒர்த்தான மொபைலு. நீங்கள் என்ன கொடுத்தாலும் ரன் ஆகுங்க. கேமராக்கெல்லாம் அல்டிமேட். இப்போ நான் எடுத்துகிட்டு இருக்க மொபைலில் வந்து பார்த்தீங்கன்னா iPhone 14 Plus. ஸோ இதிலே கேமரா குவாலிட்டி நல்லா இருக்கு. நான் இத்தனை நாளாக நான் ரெக்கார்ட் பண்ணியிருக்க எல்லா கேமராவுமே iPhone 14 தான் எடுத்தது, 14 Plus. ஓகேங்களா. 16 Pro Maxனால் வந்து பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்கும் கேமரா குவாலிட்டி. நீங்கள் பயப்படாமல் எடுக்கலாம். 1,00,000 ரூபாய்க்குள்ள நீங்கள் ஐஃபோன்லாம் எடுக்கணும்னு நினச்சிங்கன்னா இது வந்து ஒரு ஒர்த்தான டீல்னு சொல்லுவோம். அடுத்ததான் நம்ம பார்க்க போகிற மொபைல் வந்து பார்த்தீங்கன்னா போவா. இந்த போவா 7ன்றது யாரும் அதிகமாக கவர் பண்ணல. இது ஏன்னு பார்த்தீங்கன்னா எனக்கும் தெரியல. பட் ஆனால் இந்த மொபைல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல மொபைல். ஓகேங்களா. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கேமிங்கான மொபைல்னு கூட சொல்லலாம். ஓகேங்களா. இதோட நீங்கள் லோவஸ்ட் ப்ரைஸ் நீங்கள் எவ்வளோ வாங்கலாம்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2,800 ரூபா டிஸ்கவுண்ட் வருது. ஸோ மொபைலோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 14,000. ஒரு 12,000 ரூபாய்க்கு நீங்கள் என்னென்னலாம் இதில் எதிர்பார்க்கலாம் பார்த்தீங்கன்னா 144 Hz ஃபுல் HD+. ஓகேங்களா. ஃபுல் HD+ன்றது நீங்கள் நல்லாவே குவாலிட்டியாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் யூடியூப்பு எல்லாமே நீங்கள் பார்க்கலாம். அதேமாதிரி டைமண்ட் சிட்டி வந்து பார்த்தீங்கன்னா 7300 ஆக்டோகோர் ப்ராசஸர் தான் கொடுத்துருக்காங்க. 6.78 inch டிஸ்பிளே, நல்ல பெரிய டிஸ்பிளே இருக்கும். 6000 mAh பேட்டரி பேக்கப் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் கேமிங்கும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் யோசிக்காமல் நான் விளாட்லாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த லைட்டிங், இந்த கேமிங் லைட்னு சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா, அந்த மாதிரி லைட்டிங் ஆப்ஷன்லாம் நிறைய கொடுத்துருப்பாங்க. ரெஃப்ரெஷ் ரேட்டும் நல்ல ரெஃப்ரெஷ் ரேட் தான். உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 144 Hz வரைக்கும் கொடுத்துருக்காங்க. மீடியாடெக் ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க. ஸோ 16 GB RAM, 256 GB. உங்களுக்கு 2 வேரியன்ட் இருக்குது. இதில் வந்து நீங்கள் எது வேணுமோ நீங்கள் சூஸ் பண்ணிக்க வேண்டியதான். ஒரு 1000 ரூபாய் தான் டிஃப்ரென்ஸ் இருக்கும். அந்த 1000 ரூபாய்க்கு நீங்கள் எவ்வளோ வேணுமோ நீங்கள் சூஸ் பண்ணி வாங்கிக்கலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா 795 ரூபா. இதுக்கு வாங்க வேணாம், என்ன கேட்டால் இது வாங்கிக்கோங்க. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா கார்டு ஆஃபரும் நிறையா இருக்குது. 2,800 ரூபா ஆஃபர் கொடுத்துருக்காங்க. பட் ஆனால் இதுக்கு கார்டு ஆஃபர் அதிகமாக வரல, அதுவும் பார்த்துக்கோங்க. இதுதான் நம்ம பார்க்க போகிற மொபைலோட பேர் வந்து பார்த்தீங்கன்னா Moto G96. இந்த மொபைல் வந்து பார்த்தீங்கன்னா நான் எடுத்துக்கான முதல் ரீசன் என்ன பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு கர்வ்டு எட்ஜ் மொபைல். 144 Hz வந்து பார்த்தீங்கன்னா 3D கர்வ்டு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பட்ஜெட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக எந்த மொபைல் இருக்க வாய்ப்பே கிடையாது, அதுவும் பிராண்டட்ல. ஸோ ஒரு 16,000 பட்ஜெட்டில் நீங்கள் ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்கன்னா வேறு லெவலில் இது ஃபோன். இது ஒரு ப்ரீமியமான லுக்கும் வேணும். அதேமாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ப்ராசஸர் ஆவரேஜான ப்ராசஸர் இருந்தால் ஓகே. எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா கேமரா எடுக்கிறதுக்கு நல்லா இருக்கணும், நல்ல OS இருக்கணும், ஆட் வரக்கூடாது, அந்த மாதிரி நீங்கள் நினைக்கிறவங்களுக்கு இது ஒரு பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும். இதோட கார்டு ஆஃபர் பார்த்தீங்கன்னா 1000 ரூபாய் கொடுத்துருக்காங்க. நீங்கள் அதிகபட்சம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 15,000 இந்த மொபைலில் நீங்கள் கர்வ்டு எட்ஜில் வாங்க முடியும். அதுதான் மெயின். ஓகேங்களா. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா தேர்டு கர்வ்டு எட்ஜி, ஸ்னாப்ட்ராகன் ப்ராசஸரு, 7S. ஓகேங்களா. செகண்ட் ப்ராசஸர் இது. ஓகேங்களா. இது வந்து என்ன கேட்டால் ஒரு பெஸ்ட் சாய்ஸ்ன்னு தான் சொல்லுவேன். ஒரு கர்வ்டு எட்ஜில் நீங்கள் இதை வாங்கினீங்கன்னா கண்டிப்பாக ஒரு 25,000 தான் என்னால் நினைப்பாங்க. ஓகேங்களா. அதேமாதிரி டால்பி அட்மாஸ் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா 144 ரெஃப்ரெஷ் ரேட் கொடுத்துருக்காங்க. IP68 கொடுத்துருக்காங்க. கார்னிங் ஒரு +5 கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு நல்ல ஆப்ஷன், நீங்கள் கன்சிடர் பண்ணலாம். என்ன கேட்டால் 5G மொபைல் தான், நீங்கள் பயப்படாமல் இதை நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஹையர் ரெசல்யூஷன் ஆடியோ கொடுத்துருக்காங்க டால்பி அட்மாஸில். ஸோ ப்ராசஸர் பார்த்துக்கோங்க. ஸோ 8 GB RAM, 120 GB, 7S செகண்ட் ஜென். ஓகேங்களா. பார்த்துக்கோங்க. ஃப்ரண்ட் வந்து 32 MP, 5500 mAh, POLED டிஸ்பிளே. இதுதான் மெயின். ஓகேங்களா. இது வந்து டிஸ்பிளே வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் LED டிஸ்பிளேக்கு ஈக்குவலாக தான் இது வரும்.
அடுத்தது நம்ம பார்க்க போகிற மொபைல் வந்து பார்த்தீங்கன்னா போக்கோ M7 5G. ஓகேங்களா, இந்த மொபைல் நம்ம சூஸ் பண்ணது காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்னாப்ட்ராகன் ப்ராசஸர் தான். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரேமும் நல்லாயிருக்கும். உங்களுக்கு என்ன ரேம் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 8GB ரேமு 128GB ஸ்டோரேஜ், ஸ்னாப்ட்ராகன் ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 8, பேக் வந்து 50. நீங்கள் கேமிங்க்கு ஒரு மொபைல் நீங்கள் தேடிட்டு இருக்கீங்கன்னா இந்த மொபைல் நீங்கள் நல்லாயிருக்கும். ஸோ 120 Hz வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெஃப்ரெஷ் ரேட் இருக்கும். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கேமிங் ஃபோன் ஒரு லோ பட்ஜெட்டில் தேடிட்டு இருக்கீங்கன்னா கண்டிப்பாக இந்த மொபைலில் கன்சிடர் பண்ணலாம். ஏன்னா மற்றதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பட்ஜெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா 60 Hz வரும், இல்லைனா 90, அதிகபட்சம் 90 வரும். இது 120 Hz வந்து பார்த்தீங்கன்னா புஷ் பண்ணுது. ஸோ உங்களுக்கு பேட்டரி பேக்கப்போ வந்து பார்த்தீங்கன்னா 5000 மேலே தான் கொடுத்துருக்காங்க. ஸ்னாப்ட்ராகன் ப்ராசஸர் அதுதான் மெயின் ஹைலைட். ஓகேங்களா, அதேமாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5G மொபைலு 60 இதில் வந்து பார்த்தீங்கன்னா ராஜ் டிஸ்பிளே, அதாவது வந்து ஒரு பெரிய டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க, ப்ளஸ் 120 Hz கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு நல்ல மொபைல் ட்ரை பண்ணி பார்க்கலாம். பட் ஆனால் போக்கோ பொறுத்த வரைக்கும் நான் சொல்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு 1 இயர் இல்லைனா 2 இயர்ஸ்க்குள்ளே ஒரு மொபைல் ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்கன்னா இதை ட்ரை பண்ணலாம். இல்லை எனக்கு கொஞ்சம் நல்லதாக வேணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா சாம்சங் போயிடுங்க, இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா விவோ, ஓப்போ அந்த மாதிரி போயிடுங்க. சரிங்களா, ஏன்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பர்ஃபார்மன்ஸாக நீங்கள் எதிர்பார்க்க முடியுமே தவிர ரொம்ப நாள் லைஃப் வரும்ன்றது ஒரு டவுட்டு தான். சரிங்களா, ஒரு 1 இயர் 1.5 இயர்ஸ்னால் நீங்கள் கண்டிப்பாக இந்த மொபைலில் ட்ரை பண்ணலாம். அடுத்து நம்ம பார்க்க போகிற மொபைல் வந்து பார்த்தீங்கன்னா விவோ T4 லைட். ஒரு 10,000 என்னால் விவோ மட்டும் தான் வாங்க முடியும், வேறு எந்த மொபைல் நான் கன்சிடர் பண்ண மாட்டேன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த மொபைல் நீங்கள் கன்சிடர் பண்ணலாம். இந்த மொபைலுக்கான நான் எடுத்ததுக்கான ரீசன் பார்த்தீங்கன்னா இதோட ஸ்டோரேஜ் நிறையா இருக்குது. ஓகேங்களா, அதேமாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு விவோ மொபைல். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 6000 mAh பேட்டரி பேக்கப் கொடுத்துருக்காங்க. சரிங்களா, இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த மொபைலில் கேமராவும் ஓரளவுக்கு நல்லா தான் இருக்குது. அதேமாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பாக்ஸ்லேயே சார்ஜர் கொடுத்துட்றாங்க. இப்போ இதெல்லாம் கூட ஒரு ஆடாக போட்டு விட்றானுங்க, வேறு என்ன பண்ணுறது. இப்போல்லாம் வர ஃபோனில் சார்ஜர் கூட வர்றது இல்லைங்க, கடுப்பாக வருறானுங்க. சரிங்களா, இது வந்து பார்த்தீங்கன்னா 1000 nits வரைக்கும் போகுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. பேக்கில் வந்து பார்த்தீங்கன்னா 50 மெகாபிக்சல். ஸோ உங்களுக்கு அடிஷ்னலாக 2 மெகாபிக்சல், அதுக்கப்புறம் ஃப்ரண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 5 மெகாபிக்சல், இவ்வளோ தான் கிடைக்கும். இருந்தாலும் வந்து ஓகே, நான் இந்த பட்ஜெட்டுக்கு எனக்கு தெரிஞ்சு விவோவில் இவ்வளோ பெரிய விஷயம் ட்ரை பண்ணதே பெரிய விஷயம் தான். அதேமாதிரி வந்து பார்த்தீங்கன்னா மீடியாடெக் 6300 கொடுத்துருக்காங்க. இது வந்து ஒரு பேசிக் ப்ராசஸர். ஓகேங்களா, நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பலாம் எதிர்பார்க்கக்கூடாது, ஒரு நார்மலான ஃபோனு, கொஞ்சம் ஓரளவுக்கு ட்ரை பண்ணி பார்க்கலாம். சரிங்களா, இந்த மொபைல் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வாங்கலாம், ஒரு 10,000 பட்ஜெட்டுக்குள்ளே நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஒருவேளை கார்டு ஏதாவது வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு டேரக்ட் டிஸ்கவுண்ட் இருக்குது. ஆக்சிஸ் பேங்க்குக்கு 1000 ரூபாய், ஐசிசி பேங்க்குக்கு 1000 ரூபாய் கொடுத்துருக்காங்க. வேணுன்றவங்க இதை யூஸ் பண்ணிக்கோங்க. 9000 ஒரு நல்ல மொபைல் தான் என்ன கேட்டால் சொல்லுவேன். அடுத்ததாக நம்ம போகிற மொபைல் வந்து பார்த்தீங்கன்னா போக்கோ M7 ப்ளஸ். ஓகேங்களா, இது வந்து ஒரு 7000 mAh பேட்டரிங்க. சரிங்களா, கண்டிப்பாக ஒரு 1.5 நாள் நிற்கும்னு நினைக்கிறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா 6.9 inch டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. ரொம்ப பெரிய டிஸ்பிளே, கேமுக்காகவே வந்து பார்த்தீங்கன்னா இதை உருவாக்கியிருக்காங்க. ஸ்னாப்ட்ராகன் ப்ராசஸர் இருக்குது, 6S ஜென் வந்து பார்த்தீங்கன்னா 3rd ஜென்ரேஷன் கொடுத்துருக்காங்க. எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா இதில் பேட்டரி தான் பெருசாக கொடுத்துருக்காங்க. அதேமாதிரி டிஸ்பிளே சைஸும் நல்லா பெருசாக இருக்குது. அது வந்து ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு. பட் ஆனால் ரிவர்ஸ் சார்ஜிங்கும் இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா ரிவர்ஸ் டெக்னாலஜி. அதேமாதிரி ஃபாஸ்ட் சார்ஜிங் வந்து பார்த்தீங்கன்னா 33 வாட்ஸ் வரைக்கும் கொடுத்துருக்காங்க. என்ன கேட்டால் இது பார்த்தீங்கன்னா பட்ஜெட்டில் ஒரு கேமிங் ஃபோன் நீங்கள் ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த ஃபோன் வந்து ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 14,000 ரூபாய். கார்டு ஆஃபர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 645 ரூபாய் வருது. வேணுன்றதை இதை சூஸ் பண்ணிக்கோங்க. ஒரு நல்ல மொபைல் தான். ஏன்னா அது வந்து பார்த்தீங்கன்னா 8GB ரேமும் 120GB ஸ்னாப்ட்ராகன் ப்ராசஸர் இருக்குது. கேமராலாம் எதிர்பார்க்காதீங்க, ஒரு நார்மலாக தான் இருக்கும். ஏன்னா போக்கோ பொறுத்த வரைக்கும் நீங்கள் கேமரா வந்து சூஸ் பண்ணவே கூடாது. ஓகேங்களா, கேமரானாலே நீங்கள் வேறு ஏதாவது கம்பெனி போயிடணும். ப்ராசஸரு, கேமிங்கு, ஃபாஸ்ட்டு, இதை மட்டும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தா நம்ம பார்க்க போகிறோம் ரெட்மி நோட் 14 SE. ஓகேங்களா, ஐஃபோன் பேர் மாதிரியே இருக்குது பார்த்தீங்களா இது. ஸோ இந்த மொபைல் நான் சூஸ் பண்ணதுக்கான மிகப்பெரிய ரீசனே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 13,000 பட்ஜெட்டுக்குள்ளே உங்களுக்கு AMOLED டிஸ்பிளே வேணும்னு நினைக்கிறீங்கன்னா இந்த மொபைல் நீங்கள் தாராளமாக போகலாம். சரிங்களா, இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் மொபைல் இது. ஸோ இந்த மொபைலுக்கு ஹைலைட் நான் சொல்லிடுறேன். மெயின் ஹைலைட்டே வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே வந்து பார்த்தீங்கன்னா 120 Hz வந்து பார்த்தீங்கன்னா ரெஃப்ரெஷ் ரேட்டு, AMOLED டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க, 5100 mAh. ஓகேங்களா, இது வந்து பார்த்தீங்கன்னா 6GB ரேமும் 120GB. இதுதான் மெயின் ஹைலைட்டு. AMOLED டிஸ்பிளே ஒரு 13,000 நீங்கள் வாங்கணும்னு நினைக்கிறீங்கன்னா பெஸ்ட்டு ஹைலைட் இது. ஆஃபர் போக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 650 ரூபா டிஸ்கவுண்ட் ஆகுது. சரிங்களா, ஒரு நல்ல மொபைல் நீங்கள் வாங்கணும்னு நினைக்கிறீங்க, ஒரு AMOLED டிஸ்பிளேயில் மெயினாக எதிர்பார்க்குறீங்கன்னா, கிளாரிட்டி ரொம்ப முக்கியம்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா கண்டிப்பாக இந்த மொபைலை நீங்கள் கன்சிடர் பண்ணலாம். இதில் பாருங்கள் HDR 10+லாம் கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஒருவேளை இந்த நெட்ஃப்ளிக்ஸு, அமேசானை நீங்கள் பார்க்குறீங்கன்னா HDR 10+. அதுமாதிரி வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப தின்னாக தான் இருக்கும். அது அந்த மைனூட்டான எட்ஜஸ் தான் இருக்கும். ஆனால் அதுவும் பார்த்துக்கோங்க, கீழே வந்துன்னா டமார் தான். ஏன்னா மொபைலோட டிஸ்பிளே காஸ்ட்டு தான் நம்மளுக்கு பாதி வந்துடும், அதுவும் பார்த்துக்கோங்க. ஸோ என்ன கேட்டால் இது வந்து ஒரு நல்ல மொபைல் தான். பட்ஜெட் ரேஞ்சில் நீங்கள் எதிர்பார்க்குறீங்கன்னா பார்க்கலாம். அடுத்தது நான் சூஸ் பண்ணியிருக்க மொபைல் வந்து பார்த்தீங்கன்னா ஓப்போ K13X. ஓகேங்களா, இந்த மொபைல் நான் சூஸ் பண்ணதுக்கான ரீசன் என்ன பார்த்தீங்கன்னா நியர்பை சர்வீஸ் சென்டர் இருக்கும்.
இதோட பேட்டரி எம்ஏஹெச் வந்து பார்த்தீங்கன்னா 6000 எம்ஏஹெச் கொடுத்துருக்காங்க. சூப்பர் சார்ஜிங் இருக்குது. 5 இயர்ஸ் வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா பேட்டரி வந்து பார்த்தீங்கன்னா டியூரபிலிட்டி இருக்குன்ற மாதிரி அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ இந்த மொபைலில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேக்கில் வந்து பார்த்தீங்கன்னா 50 மெகா பிக்சல், அதேமாதிரி 120 ஹெர்ட்ஸ் வரைக்கும் ரெஃப்ரெஷ் ரேட் இருக்குது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மீடியம் லெவல் ப்ராசஸர் தான், ரொம்பலாம் எதிர்பார்க்கக்கூடாது. ஓகேங்களா. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 6GB ரேமு 120GB ஸ்டோரேஜ் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட் 8 மெகா பிக்சல், 6000 எம்ஏஹெச் பேட்டரி. ஸோ ஒரு மீடியமான ப்ராசஸருக்கு இது வந்து ஆஃபர் கொடுத்துருக்காங்க. ஒரு 2000 வரைக்கும் டிஸ்கவுண்ட் ஆகுது. ஒரு 10,500 நீங்கள் நல்ல மொபைல் நீங்கள் கன்சிடர் பண்ணலாம் கார்டு வச்சுருந்தீங்கன்னா. அடுத்தது நம்ம பார்க்க போகிற மொபைல் வந்து பார்த்தீங்கன்னா விவோ T4X. ஓகேங்களா. இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல மொபைல் தான், ஒரு மிட்ரேஞ்ச் மொபைல்னு கூட சொல்லலாம். இது கார்டு ஆஃபர் வந்து பார்த்தீங்கன்னா 1250 டிஸ்கவுண்ட் கொடுத்துருக்காங்க. இது ப்ராசஸர் வந்து பார்த்தீங்கன்னா 6GB ரேமு 120GB டைமண்ட் சிட்டி 7300. ஓரளவுக்கு நல்ல ப்ராசஸர்னு தான் சொல்லுவேன். 50 மெகா பிக்சல் பேக்கில் வந்து பார்த்தீங்கன்னா அடிஷ்னலாக 2 மெகா பிக்சல் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட் 8 கொடுத்துருக்காங்க. 6500 எம்ஏஹெச் பேட்டரி கொடுத்துருக்காங்க. ஆண்ட்ராய்டு ஸ்கோரும் வந்து பார்த்தீங்கன்னா ஆவரேஜான ஆண்ட்ராய்டு ஸ்கோரு. ரொம்ப ஹெவியான கேம்லாம் புஷ் பண்ண முடியாது. ஆவரேஜான ஒரு வீட்டுக்கு பெரியவங்களுக்கு நீங்கள் வாங்கி கொடுக்குறீங்க, ரொம்பலாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எதிர்பார்க்கக்கூடாது. சரிங்களா. ஒரு பப்ஜியில் வந்து பார்த்தீங்கன்னா 120 FPS அந்த மாதிரிலாம் நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா இது வந்து வாய்ப்பே இல்லை ராஜா அப்படின்ற மாதிரி ஓடிவிடும். சரிங்களா. ஒரு மீடியம் லெவலில் இந்த ஃப்ரீ ஃபயரு பப்ஜி அதாவது லோவர் செட்டிங்ஸில் வச்சு விளாட்றீங்கன்னா கண்டிப்பாக இந்த மொபைலில் நீங்கள் கன்சிடர் பண்ணலாம். ஏன்னா இதுக்கு நியர்பை சர்வீஸ் சென்டர் இருக்குது. நம்ம வந்து சப்போர்ட்டுக்கு நம்ம டக்குன்னு ட்ரை பண்ணலாம். ஃபைனலாக இன்னும் ஒரு 2 மொபைல் தான் நம்ம கவர் பண்ண போகிறோம். ஸோ இந்த 2 மொபைல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒன்று CMF ஃபோனு, இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா A3X. ஸோ இந்த மொபைல் நான் கன்சிடர் பண்ணதுக்கான முக்கியமான ரீசன் வந்து பார்த்தீங்கன்னா இதோட பட்ஜெட் ரேஞ்ச் தான் 6000 ரூபாய். 3GB ரேமு 64GB உங்களுக்கு வந்து ஸ்டோரேஜ் வந்து நல்லாயிருக்கு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 3GB ரேம்ன்றனால ஆவரேஜான ஒரு பேசிக்காக கால் பேசுறதுக்கு, யூடியூப் யூஸ் பண்ணுறது, இன்ஸ்டா யூஸ் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா 6.7 இன்ச் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. ஒரு பிராண்டரில் நீங்கள் இதை எதிர்பார்க்கறது நல்ல விஷயம். ஒரு 5500 உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கார்டு ஆஃபர் கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 295 ரூபா ஆஃபர் கொடுத்துருக்காங்க. இல்லை பழைய மொபைல் எக்ஸ்சேஞ்ச் வச்சுருந்தா கூட நீங்கள் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. என்ன கேட்டால் இது வந்து பெஸ்ட் ஆப்ஷனாகவே இருக்குது. கடைசியாக நம்ம பார்க்க போகிற மொபைல் வந்து பார்த்தீங்கன்னா CMF Phone 2 Pro. ஓகேங்களா. இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த மொபைல் நான் ஏன் கன்சிடர் பண்ணுறேன் பார்த்தீங்கன்னா இந்த மொபைல் வந்த புதுசில் கிட்டத்தட்ட 20,000 கிட்ட விற்றுதுங்க. இப்போ கம்மியாக இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா இது 256GB வேணும்னா நீங்கள் ஒரு 17 ரூபா செலவு பண்ணுற மாதிரி இருக்குது. 18 ரூபா கிட்ட வருது. கார்டு ஆஃபர் வந்து பார்த்தீங்கன்னா 1000 ரூபாய் இருக்குது. ஸோ அதே இந்த மொபைலுக்கு வந்து கார்டு ஆஃபர் எவ்வளோ வருதுன்னு நீங்கள் பார்த்துக்கோங்க. இதுக்கும் 1000 ரூபாய் டிஸ்கவுண்ட் ஆகுது. ஸோ இந்த மொபைல் வந்து பார்த்தீங்கன்னா க்ளீன் OS இருக்கும். ஸோ OnePlus பற்றி உங்களுக்கு தெரியும். OnePlusலேருந்து பிரிஞ்சவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா நத்திங்ன்ற கம்பெனி வச்சவர். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2TB வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பெண்டபிள் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அடிஷ்னலி மெமரி கார்டு வேணால் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் போல். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆண்ட்ராய்டு OS வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 6 வருஷம் அப்டேட் கொடுத்துருக்காங்க. செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட்டு. OS அப்டேட் வந்து பார்த்தீங்கன்னா 3 இயர்ஸ் கொடுத்துருக்காங்க. ரொம்பவே ஒரு நல்ல விஷயம் அது. ஏன்னா ஃபியூச்சரில் அப்டேட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. ஓகேங்களா. இட்ஸ் ஆல் தேர். ஸோ உங்கள் மொபைலுக்குள்ளேயே வந்து பார்த்தீங்கன்னா சார்ஜரு எல்லாமே வந்துடுதுங்க. ஸோ எந்த பிரச்சனையுமே கிடையாது. என்ன கேட்டால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மொபைல் நீங்கள் தாராளமாக வாங்கலாங்க. ஏன்னா இந்த பட்ஜெட் ரேஞ்சில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல குவாலிட்டி, நல்ல டிஸ்பிளே, நல்ல வந்து பார்த்தீங்கன்னா ரெஃப்ரெஷ் ரேட்டு, ஸோ எல்லாமே இதில் கொடுத்துருப்பாங்க. கேமரா வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சொல்லிக்கவே தேவையில்ல, அந்தளவுக்கு நல்லா தான் கொடுத்துருப்பாங்க. இதோட ரேம் பாருங்கள், 8GB ரேமு 120GB டைமண்ட் சிட்டி 7300. ஓகேங்களா. ஒரு நல்ல ப்ராசஸரு. எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கேமராவும் நல்லாயிருக்கும். ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா AMOLED டிஸ்பிளே. ஓகேங்களா. ஃப்ளெக்சிபிள் AMOLED டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. ஒரு நல்ல விஷயம் அது. 5000 mAh பேட்டரி பேக்கப் கொடுத்துருக்காங்க. ஒரு நல்ல மொபைல். ஓகேங்களா. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நம்ம இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னோட பையிங் லிங்க் எல்லாமே கீழே கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் எவ்ரிஒன். பை பை கைஸ். பீஸ் அவுட். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவோடு சந்திப்போம். தேங்க்யூ. இத்துடன் இந்த எபிசோட் முடிஞ்சது. நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அப்புறம் முருகன் விவசாயம் பண்ணுங்க, எல்லாருக்கும் சோறு கிடைக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.